என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்க. சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் 16 இன்டூ ஒய் ஈக்குவல் டு சைன் 9x கொடுத்துருக்காங்க. சால்வ்னு சொல்லி கொடுத்துட்டாலே நம்மளுக்கு வந்து மொத்தம் 4 ஸ்டெப் இருக்குது. அந்த 4 ஸ்டெப்புமே வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் ஏஇ ஷார்ட் ஃபார்மாக ஆக்சிலரி ஈக்குவேஷனை ஷார்ட் ஃபார்மாக ஏஇன்னு எழுதிக்கிறேன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னாவே நம்ம என்ன பண்ணணும்னா டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம எம் கொடுக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் டி இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? எம் கொடுக்க போகிறோம். இந்த கொஸ்டினில் லெஃப்ட் சைடு பாருங்களேன், டி ஸ்கொயர்னு இருக்குங்களா? இந்த டி ஸ்கொயர் டிக்கு பதிலாக எம் கொடுக்கணும். இங்கே டி ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம எம் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். அடுத்து பாருங்க ப்ளஸ் 16 ஆக்சிலரி ஈக்குவேஷனால் ஈக்குவல் டு 0. இந்த ஒய்க்கு பதிலாக 1 கொடுப்போம். தெரியாதவங்க வந்து ஒய் வந்து எழுத வேண்டாம். டிக்கு பதிலாக எம் கொடுங்க. எம் ஸ்கொயர் ப்ளஸ் 16 அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே எழுத வேண்டாம். ஈக்குவல் டு 0 கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா சாமி? டி இருக்கிற இடத்துல எம் மட்டும் நம்ம என்ன கொடுக்கணும்? எம் கொடுக்கணும். இப்போ இதை நம்ம கால்குலேட்டர் சால்வ் பண்ணிடலாம். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. ஏங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எம் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள்? 1. அப்போ ஏனுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதிட்டோம். பிங்கிறது எம்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம் இங்கே இல்லாதனால நம்ம வந்து இங்கே 0 கொடுத்துக்கிறோம். சிங்கிறது கான்ஸ்டன்ட் வந்து 16. ஆக்சுவலி இந்த ஈக்குவேஷனை எம் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 இந்த ஈக்குவேஷனை எம் ஸ்கொயர் ப்ளஸ் 0m ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? எப்பவுமே எந்த ஈக்குவேஷன் எழுதும் போது ஆக்சிலரி ஈக்குவேஷனில் எம் ஸ்கொயர் எம் கான்ஸ்டன்ட் இந்த ஆர்டரில் இருக்கணும். இங்கே எம் வந்து மிஸ் ஆகிருக்கனால நம்ம 0ன்னு கொடுத்துக்கிறோம். சமி புரியுதுங்களா? ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது பார்த்தீங்கன்னா எம்னுடைய கோஎஃபிஷியன்ட். எம் இங்கே இல்லாதனால 0ன்னு கொடுத்துருக்கோம். சிங்கிறது கான்ஸ்டன்ட். இப்படி எழுதிட்டு ஏபிசிங்கிறது எழுதிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து நம்ம கால்குலேட்டரில் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மோடுங்கிற பட்டனை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 2 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பாருங்கள் ஈக்குவேஷன் வருதுங்களா? அது கீழே பாருங்கள் 1 நம்பர் இருக்குங்களா? ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே அன்னோன்ஸ் வந்து 2 or 3 காமிக்கும். நம்ம இதை அமுத்தக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த 4 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில் ரைட் சைடு இருக்கிற பட்டன் அமுத்துங்க. டிகிரின்னு காமிக்கும். டிகிரி 2 3 கேட்கும். இங்கே எம் ஸ்கொயர் இருக்கிறனால டிகிரி வந்து 2. பட் 2 நம்பர் பட்டன் அமுத்துங்க. இப்போ ஏ வேல்யூ கேட்குது. ஏனுடைய ஆன்சர் பாருங்கள் 1. ஏக்கு பதிலாக 1 கொடுத்துட்டு ஈக்குவல் அமுத்துங்க. ஒரு வேல்யூயை என்டர் பண்ண உடனே ஈக்குவல் அமுத்தணும். பினுடைய வேல்யூ கேட்குது. பினுடைய வேல்யூ பாருங்கள் 0 அமுத்து ஈக்குவல் அமுத்துங்க. அடுத்து சீனுடைய வேல்யூ 16 அமுத்து ஈக்குவல் அமுத்துங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள், நல்லா கவனிச்சுங்க. கால்குலேட்டரில் இங்கே 4 வந்து கீழே வந்து ஐன்னு வந்திருக்கு. சரிங்களா? x1 வந்து 4 ஐன்னு வந்திருக்கு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு 4 ஐன்னு எழுதிக்கங்க. அடுத்து பாருங்களேன், ஈக்குவல் அமுத்தினா x2 பாருங்கள் -4 ஐன்னு வந்திருக்கு. அதாவது இந்த சைடில் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு x1 வந்து +4 ஐன்னு வந்தது. அடுத்து x1 வந்து +4 ஐன்னு வந்தது. x2 வந்து -4 ஐன்னு வந்தது. இப்போ +4i -4i இது வந்து நம்ம வந்து கம்பைன் பண்ணி நம்ம என்ன எழுத போகிறோம்னா +or-4i எழுத போகிறோம். சமயம் நல்லா புரியுதுங்களா? +or-4i இதுலேருந்து +4i இருக்குது, -4i இருக்குது. அடுத்து பாருங்கள், ஐன்னு வந்துட்டாலே இந்த ரூட் வந்து இமேஜினரி. இங்கே வந்து ரியல் பார்ட் கிடையாது. அதனால் நம்மளே 0ன்னு கொடுத்துக்கிறோம். சமயம் புரியுதுங்களா? இப்போ கால்குலேட்டர்லேருந்து வெளியே வரைக்கும் என்ன பண்ணோம்னா ஷிஃப்ட் அமுத்தி மோட் 3 ஈக்குவல் இப்போ வந்து எக்ஸிட் ஆயிடும். ஷிஃப்ட் மோடு 3 ஈக்குவல் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடும். புரியுதுங்களாமா? இப்போ +4i -4i இருந்தது பார்த்தீங்களா? அதுதான் +or-4i எடுத்துட்டேன். ஐங்கிறது இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் கிடையாது. நம்மளே வந்து 0ன்னு கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுக்கும்போது இந்த ரூட் வந்து என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். therefore the roots are, இந்த ரூட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா இமேஜினரின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா இமேஜினரி ரூட்ஸ். the roots are இமேஜினரின்னு எழுதியாச்சு. இப்போ இமேஜினரி ரூட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் அதில் ஆல்ஃபா வேல்யூ வேணும், நம்மளுக்கு பீட்டா வேல்யூ வேணும். இப்போ இந்த ஆல்ஃபாங்கிறது என்ன? ரியல் பார்ட். ரியல் பார்ட் நம்மளுக்கு என்னென்னு பாருங்கள் 0. பீட்டாங்கிறது இமேஜினரி பார்ட். ஐனுடைய கோஎஃபிஷியன்ட். ஐக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள் 4. இந்த +or-- நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாதுமா. ஆல்ஃபாங்கிறது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எழுதணும். பீட்டாங்கிறது ஐனுடைய கோஎஃபிஷியன்ட். ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் 4 இருக்குங்களா? அப்படியே எடுத்து எழுதிடணும். அப்போ ஆல்ஃபா வேல்யூ 0, பீட்டா வேல்யூ வந்து 4 எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் CF. CFன்னு என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா பாருங்கள். இமேஜினரி ரூட்டாக இருந்ததுன்னா அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். y = e⁴ அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு a cos βx ப்ளஸ் b sin βxங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அதாவது இந்த கொடுத்தக்கூடிய இமேஜினரி ரூட்டுக்கு உண்டான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபார்முலா இதுதான். இப்போ இங்கே ஆல்ஃபா டிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ y = e⁴ ஆல்ஃபாக்கு பாருங்க ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள் 0ன்னு வந்ததுங்களா? அப்போ 0ன்னு எழுதிடுங்க. இங்கே x
அடுத்து ஏ காஸ் பீட்டா, பீட்டா இருக்கிற இடத்துல டிக் பண்ணி வச்சுக்க பாருங்களேன். இப்போ பீட்டாக்கு பதிலாக என்ன கொடுத்துக்கலாம், பீட்டாக்கு பதிலாக 4 இருக்குங்களா, ஏ காஸ் பீட்டாக்கு பதிலாக 4 கொடுத்துருங்க, 4x ப்ளஸ் பி சைன் பீட்டாக்கு பதிலாக 4 கொடுத்துட்டு எக்ஸ் கொடுத்துருங்க. அப்போ y ஈக்குவல் டு e பவர் 0x இன்ட்டு ஏ காஸ் 4x ப்ளஸ் பி சைன் 4xங்கிறது தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். e பவர் 0 அதாவது 0 இன்ட்டு எக்ஸ் வந்து 0 தான், கரெக்டுங்களா. e பவர் 0னா எனிதிங் பவர் 0 வந்து 1 பாருங்க. e பவர் 0ட ஆன்சர் வந்து என்னென்னா 1. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டாங்க. e பவர் 0 வந்து 1னால டைரெக்டாக ஏ காஸ் 4x ப்ளஸ் பி சைன் 4xன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன்னா டி இருக்கிற இடத்துல m கொடுத்துள்ளது பேர் தான் ஆக்சிலரி ஈக்குவேஷன். அப்போ அது மூலிமா ரூட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸ்டெப் 3ல் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். டு ஃபைண்ட் பிஐ, பிஐங்கிறதுனா பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருக்க ஃபார்முலா என்னன்னா பிஐ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் டிவைடட் பை எல்ஹெச்எஸ். இதை நம்மளே எழுதிக்கலாம். பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிருக்க என்ன ஃபார்முலா எடுத்துக்கலாம், ஆர்ஹெச்எஸ் டிவைடட் பை எல்ஹெச்எஸ். அப்போ பிஐ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், இது ஆர்ஹெச்எஸ் சைன் 9x இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாங்களா. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்னென்னா சைன் 9xன்னு இருக்குது, அதை எடுத்து எழுதிடலாம். டிவைடட் பை அப்போ எடுத்து பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் ப்ளஸ் 16. அதை எழுதுங்க பார்க்கலாம், டி ஸ்கொயர் ப்ளஸ் 16. இந்த ஒய் வந்து நம்ம எப்பயுமே எதுலையும் எழுதக்கூடாது. ரைட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதை எடுத்துக்கணும். ஒய்யை வந்து நம்ம எப்பயுமே எழுதக்கூடாது. ஆர்ஹெச்எஸில் வந்து சைன் 9x, எல்ஹெச்எஸில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ப்ளஸ் 16 எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டு சாமி நல்லா கவனிச்சுங்க. அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸு காஸ் எக்ஸ், அதாவது சைன் எம்எக்ஸ் காஸ் எம்எக்ஸ் இந்த மாதிரி வந்ததுன்னா எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். எம்முக்கு போல எந்த வேல்யூ வேணால் வரலாம். இப்போ பாருங்கள் இங்கே வந்து 9xன்னு வந்திருக்கு, சில ப்ராப்ளத்தில் சைன் 2xன்னு வரும், சில ப்ராப்ளத்தில் காஸ் 3x, இந்த மாதிரி எது வேணால் வரலாம். இப்போ 2 cos 4x இந்த மாதிரி எது வேணால் வரலாம். சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ இந்த மாதிரி சைன் டைப் காஸ் டைப் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் எம் ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. டி ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும், மைனஸ் எம் ஸ்கொயர்னு கொடுக்கணும். இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ்க்கு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்ங்கிறது என்னென்னா எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். பாருங்கள் சைன் 9x இருக்குங்களா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் 9, அதுதான் எம்னுடைய வேல்யூ. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ்க்கு மைனஸ் கொடுத்துட்டோம். எம்முங்கிறது எதுன்னு சொன்னால் எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் 9, ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் அமுத்துங்க. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துட்டு மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் அமுத்தி இப்போ ஈக்குவல் அமுத்திங்கன்னா ஆன்சர் என்னது பாருங்கள், டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 81. சைன் அதாவது ரைட் சைடு வந்து சைன் எக்ஸோ காஸ் எக்ஸோ இந்த மாதிரி சைன் டைப் காஸ் டைப் எது வந்தாலும் நம்ம டி ஸ்கொயருக்கு பதிலாக மட்டும்தான் நம்ம வந்து வேல்யூ கொடுக்க முடியும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எம் ஸ்கொயர். புரியுதா சாமி? அப்போ இந்த ப்ராப்ளத்தில் டி ஸ்கொயருக்கு பதில் என்ன கொடுக்கலாம், மைனஸ் 81 கொடுக்கலாங்களா. அப்போ டி ஸ்கொயர் இங்கே இருக்குங்களா, அப்போ இந்த இடத்துல மைனஸ் 81 கொடுக்கணும். சைன் 9x டிவைடட் பை டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் 81, ஆல்ரெடி ப்ளஸ் 16 இருக்குது. அப்போ சைன் 9x டிவைடட் பை மைனஸ் 81 கால்குலேட்டர் எடுங்க பார்க்கலாம். மைனஸ் 81 ப்ளஸ் 16 கால்குலேட்டர் வச்சிங்கன்னா மைனஸ் 65 வருது. இதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். பர்டிகுலர் இன்டெக்ரல் பொறுத்தளவு டினாமினேட்டரில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அந்த நம்பர் பாசிட்டிவ்ல இருக்கலாம், நெகட்டிவ்ல இருக்கலாம். ஆனால் டினாமினேட்டரில் மட்டும் 0 மட்டும் வரக்கூடாது. டினாமினேட்டரில் 0 வந்ததுன்னா ஆர்டினரி ரூல் ஃபெயில், அப்ளை ஸ்பெஷல் ரூல்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம். இங்கே டினாமினேட்டரில் இப்போ வந்து நெகட்டிவில் நம்பர் வந்தது நம்ம அப்படியே நிப்பாட்டிக்கலாம். இதுதான் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல். இப்போ மூணாவது ஸ்டெப்பில் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சோம். நாலாவது ஸ்டெப்பில் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். த சொல்யூஷன் இஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஜென்ரலாக வந்து நான் த சொல்யூஷன் இஸ்ன்னு எழுதிக்கிறேன். சொல்யூஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணி எழுதுறதா நாலாவது ஸ்டெப்பு. இப்போ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப். சிஎஃப்னா செகண்ட் ஸ்டெப்பினுடைய ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஒய் ஈக்குவல் டு இ பவர் 0x இன்ட்டு ஏ காஸ் 4x ப்ளஸ் பி சைன் 4x தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்னுடைய ஆன்சர். அதை அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். இ பவர் 0x ஏ காஸ் 4x ப்ளஸ் பி சைன் 4x அதை எடுத்து எழுதிட்டு அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் சைன் 9x டிவைட் பை மைனஸ் 65 இருக்குங்களா. இதை எடுத்து எழுதிக்கிங்களா. அந்த மைனஸ் சைனை வந்து நான் வந்து நியூமரேட்டர் கொண்டு போய்க்கிறேன். மைனஸ் சைன் 9x டிவைட் பை 65. அவ்வளோதான் சாமி. இதுதான் வந்து என்னென்னா இந்த கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். இது வந்து சிஎஃப். பிஐங்கிற சார் ப்ளஸ் தான் இருக்குது சார், நீங்கள் ஏன் சார் மைனஸ் சார் போட்டிருக்கீங்கன்னா இங்கே மேலே வந்து ப்ளஸ் இருக்கும், கீழே வந்து மைனஸ் இருக்குங்களா. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு என்னவா மாறிவிடும், மைனஸாக மாறிவிடும். அதான் வந்து இங்கே வந்து மைனஸ் கொடுத்துருக்கேன்.
புரியுதுங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா இங்கே மேலே ப்ளஸ் கொடுத்துட்டு கீழே கூட நீங்கள் மைனஸ் கொடுத்துக்கலாம். சாமி புரிஞ்சுங்களா? இதுதான் கொடுத்தக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.